வணக்கம் நண்பர்களே. எனக்கு ஒரு விஷயம் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டால் அவங்களும் கொஞ்சம் நல்லா இருக்குமே, உங்களுக்கு கொஞ்சம் உபயோகரமாக இருக்குமேன்றதுக்காண்டி சொல்கிறேன். வண்டியில் போகும்போது வேகமாக போகாதீங்க, நிதானமாக ஓட்டுங்க சொல்லுவாங்கள்ல. ஒன்று ஆக்சிடெண்ட் ஆயிரும் அப்படின்றதுக்காண்டி ஒன்று, நம்மளுடைய நிதானம் தவறிடும், வண்டி போய் எங்கேயாவது போய் இடிச்சிருவிய வச்சிருக்கேன்றதுக்கு ஒன்று. இன்னொன்று என்னென்னா, நான் இந்த வண்டி புது வண்டி தான், சரியா? இந்த வண்டியை டீசலாக ஃபுல் பண்ணிவிட்டு 120 போனேன். இருக்கா 120? இந்த 120 இங்கே உள்ள ஹை ஸ்பீடு 120 தான். 120 போனேன். ஃபுல்லாக இருந்தது இந்த டீசலு. இந்த ஒரு பாயிண்ட் குறைஞ்சிருச்சு, சரியா? நான் போனது எவ்வளவு தெரியுமா? எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? 54 கிலோமீட்டர். அதே மறுபடியும் என்ன பண்ணேன், இன்னொரு நாள் மறுநாள் ஃபுல் பண்ணிவிட்டு அதே தூரம் தான் போனேன். ஆனால் 60-70 போனேன். 60 to 70 80 வரையும் போனேன். அதுக்கு மேலே போகலை. சமயங்களில் ஒரு சில இடங்களில் 80 போகிற மாதிரி வந்துருச்சு. பின்னாடி வண்டி வரும்போது நம்ம 80 தான் போயாகணுன்ற ஒரு நிலமையில் 80 போனேன். அப்புறம் 60 தான் போவேன். ஒரு நாளுக்கு உங்களுக்கு ஓட்டியும் காட்டுறேன் பாருங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, இதே ஃபுல் பண்ண டீசலு இந்த பாதியில் குறைஞ்சி அதை விட கொஞ்சம் கூட நின்றுக்குச்சு. அப்போ இந்த கீழே உள்ள கோட்டை ஒரு கோட்டை தொடலை. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வேகமாக போகிறதுனால ஒன்று ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வழி இருக்குது. வண்டி டேமேஜ் ஆகிறதுக்கு, டயர் வெடிக்கவோ இல்லை ஏதோ ஒரு போல்டு நட்டு உடையவோ வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, டீசலும் அதிகமாக குடிக்கணும். நம்ம வேகமாக போனால், நம்ம மெதுவாக போனால் டீசலே உங்களுக்கு 100க்கு 75% தான் செலவாகுது. 25% நமக்கு சேவ் ஆகுது. அதே 120 போனோம்னா 100% அப்படியே அடியாயிருது டீசல். அதனால் முடிஞ்ச வரை மெதுவாக ஓட்டுங்க வாகனங்களை. நமக்கு காசு மிச்சமாக இருக்கும். என்ன ஒரு 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 அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் பின்னாடி போவோம், சரியா? ஒரு 500 கிலோமீட்டர் போகிறோம் அப்படின்னா ஒரு 6 மணி நேரத்தில் போய் கடந்து போகிறோம். 500 கிலோமீட்டர் அப்படின்னா ஒரு 7 மணி நேரத்தில் போகிறோம். அவ்வளோதானே. எதுக்கு விரட்டி போகணும்? அதனால் நிதானமாக ஓட்டுங்க. இது எனக்கு தெரிஞ்ச விஷயம். இது உங்கள்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். அது இன்றைக்கி தான் சொல்கிறேன். கொஞ்சம் டைம் கிடச்சி, அதனால் சொல்கிறேன்.